எங்கேயுமே பெரிய அளவுக்கு தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆங்கிலத்துக்கும் சமஸ்கிருதத்துக்குமே புதிய புதிய பேர்களை நீங்க வைக்கிறீங்க. ஒரு ஊர் பேரு, ஒரு தெரு பேரு எல்லாமே நீங்க சமஸ்கிருதத்துல வச்சுட்டீங்கன்னா பின்னாடி எப்படி அதை மாத்த முடியும்? பின்னாடி யாராவது ஒருத்தர் மாத்தணும்னு கோர்ட்ல போயிட்டு கேஸ் போட்டா அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே மக்களுக்கு இதை பயன்படுத்திட்டு இருக்காங்க, இப்ப நம்ம இதை மாத்தணும்னா நடைமுறை சிக்கல்கள் நிறைய வரும், நிறைய செலவாகும், நிறைய குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு தடையை வாங்கிடுவீங்க. அப்போ திமுக, அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளுமே கடந்த ஒரு 30 வருடமாக இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு சமூக கட்டமைப்பு அப்படிங்கிறது பின்புலத்துல சனாதனவாதிகளுக்கு ஆதரவாக, சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாகத்தான் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி செஞ்சதை விட நீங்க ஒரு படி மேல போய் தான் இன்னைக்கு சனாதனவாதிகளுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தொடர்ந்து நீங்க செயல்பட்டுக்கிட்டு வரீங்க. கோயில்கள்ல கும்பாபிஷேகம் பண்ணும்போது தமிழ்லயுமே மந்திரங்கள் ஓதணும். அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடுங்கிற பேர் நீக்கப்பட்டிருக்கு, அதை சேர்க்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி களத்துல இறங்கி போராடுனதுக்கு பிறகுதான் இது ரெண்டுமே நடந்திருக்கு. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது? சனாதனவாதிகள் தான் தமிழ்நாட்டை ஆள்றாங்க, திமுகவோ அதிமுகவோ ஆளல அப்படின்னு எடுத்துக்கலாமா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா?